ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா கர்நாடகால இருக்கிற சித்ரதுர்கா டவுன்ல இருக்கோங்க. சித்ரதுர்கால இருந்து நாம ஹாவேரி அப்படிங்கிற ஊருக்கு போறோம். ஆக்சுவலா கோகர்னா போறோம். இங்க இருந்து கோகர்னாக்கு ஸ்ட்ரெயிட் பஸ் கிடையாது. 11 மணிக்கு மேலதான் வந்து கார்வாருக்கு ஒரு பஸ் இருக்குன்னு சொன்னாங்க. பட் நம்ம 9:30க்கே வந்தாச்சுங்க. அதனால எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே, நம்ம கர்நாடகா உள்ள இருக்கிற பியூட்டிஃபுல்லான டவுன் சொல்லியே டிராவல் பண்றத ஒரு 2-3 பார்ட்டா போடலான்னு பார்த்தேன். ஹாவேரி போயிட்டு ஹாவேரியில இருந்து சிர்சி போயிட்டு சிர்சியில இருந்து நம்ம கோகர்னா போக போறோம். அதனால சித்ரதுர்கா டு ஹாவேரி, ஹாவேரி டு சிர்சி, இதெல்லாம் வந்து பார்ட்டா வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு கர்நாடகாவை எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரியும் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம சித்ரதுர்கால இருந்து ஹாவேரி டவுன் நோக்கிய KSRTC பஸ் பயணத்துக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கா, பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. மக்களே, நம்ம சித்ரதுர்கா பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. லாஸ்ட் ஃபியூ வீடியோஸ்ல பாத்திருந்தீங்கன்னா நம்ம சித்ரதுர்கா கோட்டை அங்க இருக்கு பாருங்க. அந்த வீடியோல எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. சோ இப்ப நாம சித்ரதுர்கா கோட்டையை ஒரு நாள் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். கோட்டை, சந்திரவள்ளி குகைகள் எல்லாமே. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து நம்ம ஆன் த வே கோகர்னால ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்து இப்ப சித்ரதுர்கால இருந்து ஹாவேரி போறோம். அதுக்கப்புறம் ஹாவேரியில இருந்து சிர்சிங்கிற ஒரு பிளேஸ் போயிட்டு அங்கிருந்து கோகர்னா போறோங்க. ஸோ ஹூப்ளி போற பஸ்ஸஸ் எல்லாம் ஹாவேரி வழியா தான் போகும்னு சொன்னாங்க. எந்த பஸ் கிளம்புதோ பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 பக்கத்துல இருக்கோங்க. சித்ரதுர்கா பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கிற பிளாட்ஃபார்ம் நம்பர் 2. இங்கிருந்து தான் வந்து நமக்கு தாவணகிரி, ஹுபள்ளி போற பஸ்ஸஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த பஸ்ஸஸ் தான் வந்து உங்களுக்கு ஹாவேரி போகும். இதே பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான் உங்களுக்கு பனாஜி, கோவா போற பஸ்ஸஸ், மும்பை போற பஸ்ஸஸ், பூனா போற பஸ்ஸஸ் எல்லாம் கூட கிடைக்குதுங்க. கொல்ஹாப்பூர், பெலகாவி, நார்தன் சைடு போற பஸ்ஸஸ் எல்லாம் இங்கிருந்து தான் கிடைக்குது. வெயிட் பண்ணுவாங்க. வெதர் பாத்தீங்களா இன்னைக்கு எப்படி இருக்குன்னு? சும்மா மேக மூட்டமா சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. சூப்பரா ஜர்னி பண்ணுவோம். பஸ் வர்றதுக்கு முன்னாடி லைட்டா ஒரு டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கிளம்பிடுவோம். மெயின்டெனன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குங்க. இங்க இருக்கிற KSRTC பஸ் ஸ்டாண்ட்ஸ், KSRTC பஸ்ஸஸ் எல்லாமே சூப்பரா மெயின்டைன் பண்றாங்க. அதுதான் கர்நாடகால எனக்கு பிடிச்ச விஷயமே. பஸ் ஜர்னி எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் கர்நாடகாக்குள்ள. மக்களே வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க ஹாவேரி சிர்சி பஸ் வர்றதுக்கு. ஸோ இங்க இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாதாமி போற பஸ்ஸஸ். பாதாமி, ஹொஸ்பேட்டை, நம்ம ஹம்பி எல்லாம் இருக்குல்ல, ஹம்பி, அதுக்கப்புறம் பாதாமியும் நல்லா இருக்குங்க. பாதாமி கேவ்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஸோ நார்த் கர்நாடகால இருக்கிற இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் ஏரியாஸ்னு பாத்தீங்கன்னா சித்ரதுர்காக்கு அடுத்து ஹொஸ்பேட்டை, நம்ம ஹம்பி இருக்கிறது ஹொஸ்பேட்டைல, அதுக்கப்புறம் பாதாமி கேவ்ஸ், அதுக்கப்புறம் நம்ம கோகர்னாலா கோஸ்டல் ஏரியால. இங்கதான் வரும்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சிர்சிக்கே சம்டைம்ஸ் டைரக்ட் பஸ் கிடைக்குமா? கிடைச்சிச்சுன்னா நம்ம சிர்சி போயிட்டு அங்கிருந்து கோகர்னா பஸ் எடுத்துக்க வேண்டியதான். கோகர்னாக்கு கும்தா வழியா போகும்னு சொன்னாங்க. மக்களே, நமக்கு ஹாவேரி போறதுக்கு பஸ் வந்துருச்சுங்க. என்னடா டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்குன்னு தானே பாக்குறீங்க? நார்த் கர்நாடகால இந்த மாதிரி தாங்க இருக்கும். இங்க பாருங்க, நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். வாங்க ஏறுவோம். ஹாவேரி போயிட்டு அங்கிருந்து சிர்சி போய்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பஸ்ல பேக் போட்டு செட்டில் ஆயாச்சுங்க. ஸோ கீழே வந்துட்டு நாம டிராவலுக்கு தேவையான வாட்டர் பாட்டில்ஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. ஸோ பெர்ஃபெக்ட்லி பேக்டு அப். ஸோ 133 கிலோமீட்டர்ஸ்ங்க சித்ரதுர்கால இருந்து ஹாவேரி டவுன் ரீச் ஆகிறதுக்கு. அதனால நமக்கு போற வழியில டைம் பாஸ்க்கு, கொஞ்சம் பசிச்சா கொறிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாம சூப்பரா கிளம்பியாச்சுங்க சித்ரதுர்கா டவுன்ல இருந்து. ஒன் ஆஃப் த மெமரபிள் எக்ஸ்பீரியன்சஸா இருந்துச்சு சித்ரதுர்கால நாம எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயங்கள்லாம். சித்ரதுர்கா கோட்டையாகட்டும், சந்திரவள்ளி குகைகள் ஆகட்டும், அப்படியே மெஸ்மரைசிங்கா இருந்துச்சுங்க. நான் சத்தியமா எதிர்பார்க்கல.
சித்ரதுர்கா வந்து இவ்வளவு சர்ப்ரைசிங் எலமெண்ட்ஸ் தனக்குள்ள வச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்த்தோம்ல அந்த மலைகள்ல தான் வந்து அத்தனை பியூட்டியும் வந்து அடங்கி இருக்கு. ஸோ நீங்க கர்நாடகால ஹம்பி பாதாமி இதுக்கெல்லாம் நீங்க வர்றதுக்கு பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா போற வழியில சித்ரதுர்காவும் பார்த்துட்டு போங்க. ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணா போதும், ஒரு நாள் கூட தேவையில்லை, ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணா போதும். காலையில நேரமே வந்துட்டீங்கன்னா சித்ரதுர்கா குகைகளையும் பார்த்துட்டு சித்ரதுர்கா கோட்டையும் பார்த்துட்டு சந்திரவெளி குகைகளும் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம சித்ரதுர்கால இருந்து ஹாவேரி டவுன் போறதுக்கு வந்து 190 ருபீஸ்ங்க டிக்கெட் பிரைஸ். நான் சொன்னேன்ல 133 கிலோமீட்டர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு 3.5 to 4 hours ஆகும். இடையில ஏதாவது பிரேக் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சித்ரதுர்கால இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி டவுன்ஸ் வழியா நம்ம கிராஸ் பண்ணுவோம். அப்படியே தமிழ்நாடு கேரளான்னு சுத்திட்டு இருந்த நாம இப்ப கர்நாடகாவோட இன்டீரியர் ஏரியாஸ்குள்ள டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. ஸோ சித்ரதுர்கால இருந்து பாத்தீங்கன்னா ஐயனஹள்ளி, சிக்கபென்னூர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பர்மசாகரா, அனகோடு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாவணகரே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டவுன்ஸுங்க. நம்ம போற வழியில இருக்கிற பெரிய டவுன்னு பாத்தீங்கன்னா தாவணகரே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹலேபட்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராணேபென்னூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இதெல்லாம் தாண்டி தான் வந்து நாம காவேரி ரீச் ஆக போறோம். ஸோ செம்ம சூப்பரா இருக்க போகுது ஜேர்னிஸ். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாம நார்த் கர்நாடகால டே டைம்ல டிராவல் பண்றதுங்க. ட்ரெயின்ல எல்லாம் டிராவல் பண்ணியிருக்கோம், பட் நைட் டைம் கிராஸ் பண்ணதுனால நம்ம அவ்வளவா ரீஜியனோட எக்கோசிஸ்டம் எல்லாம் பார்க்க முடியல. பட் இந்த டைம் நம்ம முக்கியமா வந்து டே டைம்ல நான் டிராவல் சூஸ் பண்றதே வந்து உங்களுக்கு டே லைஃப்ல ஊர் எப்படி இருக்கு, இங்க இருக்கிற மக்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காகத்தான். ஒவ்வொரு ஊரும் ஒரு யூனிக் தானே. நம்ம ஊர்ல எவ்ரி 50 to 60 கிலோமீட்டர்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் சூழ்நிலைகள், மக்களோட கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள், வீடுகளோட அமைப்புகள், ட்ரெஸ் பண்ற ஸ்டைலு, ஃபுட்டு எல்லாமே மாறிட்டு இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்து டே டைம்ல போனாதாங்க நம்ம பார்த்து ரசிச்சுக்கிட்டே போக முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சித்ரதுர்கா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் ஒரு டவுனுக்குள்ள போறதுன்னா இதுதாங்க ஃபர்ஸ்ட் டவுனு பர்மசாகரா அப்படிங்கிற டவுனு. ஸோ இன்னைக்கு வெதரும் வேற செம்ம பிளசண்டா இருக்கு. லைட்டா மழை பெஞ்சிருக்கும் போல காலையில. நான் ஃபுல்லா வந்து ஈரமா இருக்கு ஊரே ஃபுல்லா. ஸோ கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸோட நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் NWKRTC பஸ்ஸஸ். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் எப்படி ஹைவேல போனாலும் அங்கங்க இருக்கிற டவுன்ஸ்குள்ள எல்லாம் போயிட்டு போகுமோ அதே மாதிரி தான் வந்து நம்ம NWKRTC பஸ்ஸஸும் குட்டி குட்டி டவுன்ஸோட பஸ் ஸ்டாண்ட்ஸ்ல எல்லாம் வந்து கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தானே நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் தானே நாம நம்பி இருப்போம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போறதுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த பஸ்ஸஸ். ஸோ சித்ரதுர்கால இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் நாம பத்மசாகர் டவுன் தாண்டி இப்போ டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. வர்ற வழி எல்லாமே செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க. அங்கங்க வந்து நிறைய வந்து பாக்கு தோட்டங்கள் பார்க்க முடியுதுங்க. தென்னந்தோப்புகளுக்குள்ள ஊடு பயிரா வந்து பாக்கு மரங்கள் நிறைய விதைச்சிருக்காங்க. நம்ம பெங்களூர்ல இருந்து சித்ரதுர்கா வரும்போதும் பார்த்தோம், அப்பவும் அதே மாதிரி தான் இருந்துச்சு அந்த ரூட்ல கூட. இப்பவும் வந்து நம்ம சித்ரதுர்கால இருந்து காவேரி போற ரூட்லயும் வந்து அதே மாதிரிதான் இருக்கு. மேஜர் ரிவர்ஸ் எல்லாம் நாம இன்னும் கிராஸ் பண்ணல. வேதவதின்னு ஒரு ஆறு வந்து சித்ரதுர்காவை சுத்தி ஓடிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அது நாம பார்த்தோம் பெங்களூர்ல இருந்து சித்ரதுர்கா வரும்போது. இந்த பக்கம் எதுவும் பெரிய ரிவர்ஸ் எதுவும் பார்க்கலைங்க. ஸோ நம்ம பர்மசாகராக்கு அப்புறம் அடுத்து பெரிய டவுன்னு பார்த்தீங்கன்னா தாவணகரை டவுன் தான். அதுவும் வந்து சித்ரதுர்கா மாதிரியே வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அந்த டவுன் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டவுன் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிறப்போ நாம் ஒரு 10 minutes பிரேக் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படின்னு தெரியல. இங்க பாருங்களா, ஹைவே சைட்ல சூப்பரான வாட்டர் பாடிஸ், தூரத்துல வந்து குட்டி குட்டி மலைத்தொடர்கள்னு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இந்த கரையோட ஓரத்துல ஒரு சின்ன மலை குன்று மாதிரி இருக்கு. அந்த மலையோட அடிவாரத்துலதான் வந்து இந்த பியூட்டிஃபுல் டவுனே அமைஞ்சிருக்கு. பர்மசாகரங்கிற டவுனு சூப்பரா இருக்குங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. இன்னுமே வந்து பழைய காலத்து ஓட்டு வீடுகள் அதெல்லாமே பார்க்க முடியுது. நம்ம ஊர்ல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 80% வந்து நம்ம டெரஸ் ஹவுசஸா கன்வெர்ட் ஆயிடுச்சு. பட் இங்க வந்து இன்னுமே வந்து பழமை மாறாம அட்லீஸ்ட் ஒரு 50% ஆஃப் த ஹவுசஸ் வந்து இன்னும் பழங்காலத்து அந்த ஓட்டு வீடுகள் மாதிரி தான் இருக்கு. பாக்குறதுக்கே செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஸோ தாவணகரையில போற வழியில இருக்கிற ஒரு டோல்கேட் கிராஸ் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கோங்க. இந்தியா ஃபுல்லாவே நம்ம டோல்கேட் வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரிங்க. அழகா வந்து டிராவலர்ஸ்க்கு தேவையான எல்லா முக்கியமான விஷயங்களுமே இது இருக்கும். தாபாஸ், குட்டி குட்டி காஃபி ஷாப்ஸ், வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ், இது எல்லாமே வந்து இந்த டோல்கேட் சுத்தியுமே இருக்கிறதுனால டிராவலர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா வந்து பைக்கர்ஸ் அல்லது ஓன் வெஹிக்கிள் எல்லாம் நீங்க லாங் டிஸ்டன்ஸ் டிரைவ் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா இந்த டோல்கேட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஓஎஸ்எஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமான அத்தியாவசிய தேவைகளுக்கு நமக்கு இந்த டோல்கேட் ரொம்பவே வந்து அவசியமா இருக்கும். அண்ட் முக்கியமா வந்து பைக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல பாரு, அவங்களோட பிளாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாவே தெரியும். இந்த டோல்கேட்ஸ்ல தான் வந்து நைட் டென்ட் போட்டு ஸ்டே பண்ணிப்பாங்க. ஏன்னா இங்கதான் வந்து அவங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும், ஃபுட்டும் பக்கத்திலேயே கிடைக்கும். அப்படிங்கிறதுனால ஓவர் நைட் ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு சாப்பிட்டு கிளம்புறதுக்கு கரெக்டா இருக்கும் இந்த டோல்கேட்ஸ். ஸோ போற வழியில நிறைய கிரீன் ஹவுஸ் ஃபார்மிங் எல்லாம் பார்க்க முடியுதுங்க. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. லேண்ட்ஸ்கேப்ஸ் வந்து நம்ம சவுத் கர்நாடகா டிராவல் பண்றப்போ திக் வெஜிடேஷனா இருக்கும். ஃபுல்லா வந்து ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கும். பட் நார்த் கர்நாடகால பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஒரு டைப்லயே இருக்கும். அங்கங்க வந்து வயல் காடுகள், தோப்புகள், மரங்கள்னு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நல்லா இருக்குங்க. பெரிய இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆன மாதிரி தெரியல. நம்ம தும்கூர் வர வரைக்கும் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருந்துச்சு, சீரா வர வரைக்கும் இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சு. நீங்க நம்ம பெங்களூர்ல இருந்து சித்ரதுர்கா வர டிராவல் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம சீரா டவுன் கிராஸ் பண்ணோன்னே வந்து ஃபுல்லா கிராமம் மாதிரி மாறிடுச்சு. ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா சவுத் கர்நாடகால தான் வந்து இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குங்க. நார்த் போக போக அவ்வளோவா இண்டஸ்ட்ரீஸ் எதுவும் இல்லை.
ஃப்ரெண்ட்ஸ் நாம சித்ரதுர்கால இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் ரீச் ஆகிற பெரிய டவுனுங்க தாவணகிரி. ஸோ தாவணகிரி வந்து எஜுகேஷன் ஹப் ஆஃப் கர்நாடகான்னு சொல்றாங்க. தும்கூர்லயும் வந்து நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும் பெங்களூர் பக்கத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாவணகிரிலையும் வந்து நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கான். மெடிக்கல் காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ், நல்ல நல்ல ஸ்கூல்ஸ்னு நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கிறதுனால நிறைய ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன் இங்க இருக்காங்க போல. ஸோ தாவணகிரி பஸ் ஸ்டாண்டும் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி கட்டியிருக்காங்க. கேஎஸ்ஆர்டிசி தாவணகிரி கேஎஸ்ஆர்டிசி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்னு பேர் வச்சிருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நம்ம திருச்சியில பஞ்சப்பூர்ல கட்டியிருக்காங்கல்ல அந்த ரேஞ்சுக்கு இருக்கு. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. கிளீனா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒயிட் டாப்பிங் எல்லாம் போட்டு பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து பக்காவா இருக்குங்க. வேற லெவலு. ஸோ தாவணகிரியில வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் நிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு டீ காஃபி பிரேக் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் டிராவல் ஸ்டார்ட் ஆகும். நாம அதுக்கடுத்து ராணிபென்னூர் வழியா நம்ம டெஸ்டினேஷனான ஹாவேரி ரீச் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், தாவணகிரி கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு செம்ம சூப்பரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு. ஸோ இங்க வந்து ஒரு 10 மினிட்ஸ் பிரேக்கு, காஃபி பிரேக்கு, அதுக்கப்புறம் கிளம்புவாங்க. ஸோ வாங்க குயிக்கா ஒரு சின்ன லுக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம் ஹாவேரி நோக்கிய பயணத்தை. நம்ம பஸ்ல ஃப்ரண்ட்ல பாத்தீங்களா கர்நாடகா கொடியெல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம நவம்பர் மாசம் டிராவல் பண்றோங்க. கர்நாடகா ராஜ்யோத்சவா இப்பதான் முடிஞ்சு நவம்பர் 1 அன்னைக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 9ல நின்றுட்டு இருக்கோம். ஸோ இங்கிருந்து தான் பாத்தீங்கன்னா ராணிபென்னூரு, கார்வாரு, பனாஜி, மீராஜ், அங்கோலா இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகுது பஸ். டிரைவர் நான் வந்துட்டாரு, வாங்க ஏறுவோம். ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னும் தாவணகிரி சிட்டி தாங்க தாண்டிட்டு இருக்கோம். தாவணகிரி சிட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செம்ம சூப்பரா இருக்குங்க. தாவணகிரியும் வந்து சித்ரதுர்கா மாதிரியே வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் தான்.
சூப்பரா இருக்குங்க. எஜுகேஷன் ஹப்பா இருக்குங்காட்டி நிறைய காலேஜஸ் சுத்தியும் உள்ளுக்குள்ள இருக்கிற ஷாப்பிங் ஏரியாஸும் வந்து வேற லெவல்ல இருக்கு. மார்க்கெட் ஏரியாஸ் எல்லாம், டவுன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சூப்பரா இருந்துச்சு. நம்ம தாவணகிரி ரயில்வே ஸ்டேஷன் இன்னும் பார்த்தது இல்ல. மேபி நெக்ஸ்ட் டைம் நாம நார்த் கர்நாடகா பக்கம் வரும்போது இந்த ஏரியாலாம் வந்து டீப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த ஏரியால வந்து அவ்வளோ டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்கிற மாதிரி தெரியலீங்க. ஆக்சுவலா பார்த்தா சித்ரதுர்கா கோட்டைகளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹொஸ்பேட் அந்த ஏரியால தான் வந்து ஹம்பி எல்லாம் இருக்கு. ஹம்பி, பாதாமி எல்லாம். அது தவிர பாத்தீங்கன்னா இந்த ஏரியால அவ்வளவா டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ தாவணகிரிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஹரிஹர்ங்கிற ஒரு டவுனை கிராஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சலகிரி, அதுக்கப்புறம் ராணிபென்னூர், அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு நம்ம ரீச் பண்ற டெஸ்டினேஷனான ஹாவேரி டவுன் வரும். இந்த பஸ் வந்து ஹூப்ளி வரைக்கும் போகுதுங்க. நம்மளை இறக்கி விட்டுட்டு அடுத்து இன்னொரு 1/2 hour to 1 hour வந்து டிராவல் பண்ணும் இந்த பஸ். ஸோ நம்ம போற வழியில ஹரிஹர் டவுன் இருக்கு இல்லையா, ஹரிஹர் டவுனுக்கு அடுத்து வந்து நம்ம துங்கபத்ரா ரிவர் கிராஸ் பண்ணுவோம். ஐ திங்க் ஹரிஹர் டவுன் ஆல்ரெடி நம்ம ரீச் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். பேரே பாருங்களா, சூப்பரா இருக்குல்ல. ஹரிஹரன் நாம சாமிதான் கும்பிட்டு இருக்கோம். ஊருக்கே வந்து அந்த ஹரிஹரன் பேர் வச்சிருக்காங்க, சிவன் பெருமாள் பேரு ரெண்டையும் சேர்த்தி. ஸோ ஹரிஹர் டவுனும் வந்து ஒரு சூப்பரான ஒரு கமர்ஷியல் ஹப் மாதிரி தான் இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் நல்லாவே இருக்கு. ஸோ இங்கேயும் வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்குள்ள போயிட்டு தான் போறாங்க. நம்ம சித்ரதுர்கால இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள தாங்க போயிருப்போம். நிறைய எல்லா டவுனுக்குள்ள எல்லாம் போயிட்டு போகல. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய டவுன்ஸ்ல ஹைவேஸ்லயே இறக்கி விட்டு வந்துட்டாங்க. சில பஸ் ஸ்டாண்ட்ஸ்ல மட்டும்தான், ரொம்ப ஹைவேஸ்க்கு க்ளோஸா இருக்க கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள மட்டும்தான் போயிட்டு வராங்க. ஸோ இப்போ நம்ம ரீச் ஆயிருக்கிறது வந்து ஹரிஹர் டவுனோட கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுங்க. நம்ம ஹரிஹர டவுன்ல இருந்து ராணிபென்னூர், ஹாவேரி போற வழியில் இருக்கிற துங்கபத்ரா நதியை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க மக்களே. ஸோ இந்த டெக்கான் பிளெயின்ஸ்ல மேல போக போக பாத்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகாக்குள்ளெல்லாம் ஓடுற நதிகள் எல்லாம் வந்து செம்ம பெருசா இருக்குங்க. துங்கபத்ரா மாதிரியே கிருஷ்ணா காவேரியும் வந்து செம்ம பெருசா இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல இருந்து கிளம்பி பே ஆஃப் பெங்கால் நோக்கி ஓடுற நதிகள் தாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. நதியோட கரையிலேயே பாருங்களேன், செங்கல் சூளைகள் எல்லாம் வச்சிருக்காங்க. கிராசிம் ஃபேக்டரி ஒன்னு இருக்கு. ஸோ இங்க தண்ணி இருக்கிற இடங்கள் சுத்தி தான், நல்லா வளமையா இருக்கிற இடங்களை சுத்தி தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து நிறைய பார்க்க முடியுது. ஸோ அதே மாதிரி துங்கபத்ராவோட நதிக்கரையில் இருக்கிற டவுன்ஸான ஹரிஹரா பக்கத்துலயும் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் எல்லாம் பார்க்க முடியுது. பட் நம்ம ஊர் மாதிரி அந்த சிட்கோ இண்டஸ்ட்ரியல் தொழிற்பேட்டைகள் எல்லாம் நிறைய ஊர்ல கட்டியிருப்பாங்களா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும், அந்த மாதிரி வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இங்க பார்க்க முடியல. நாம ஃபுல் ஸ்ட்ரெச்லயும் பெங்களூர்ல இருந்து இப்போ ஹரிஹர் வரைக்கும், ஹாவேரி வரைக்கும் டிராவல் பண்ற ரூட்ல பாத்தீங்கன்னா பெங்களூருக்கு அடுத்து தும்கூர்ல இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் இருந்துச்சுங்க, சீரா டவுன் வரைக்கும். அதுக்கப்புறம் நாம சித்ரதுர்கால இருந்து ஹாவேரி போற வழியில தாவணகிரை தாண்டி ஹரிஹர் துங்கபத்ரா நதிக்கரையில இருக்கிற ஊருக்கு பக்கத்துலதான் வந்து கொஞ்சம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பார்க்க முடியும். அதுவும் வந்து ரொம்ப சின்ன ஸ்ட்ரெச் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா விவசாய நிலங்கள் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம ராணிபென்னூர் போறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு டோல்கேட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஹரிஹரும் தாண்டியாச்சா. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சலகிரி, அதுக்கப்புறம்
ராணிபென்னூர், தேவரகுட்டான்னு ஒரு ஊர் வருது, அதுக்கப்புறம் மோட்டேபென்னூர், அதுக்கப்புறம் ஹாவேரி. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டவுன்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி தான் நம்ம ஹாவேரி ரீச் ஆக போறோம். ஹாவேரி ரீச் ஆனதுக்கு அப்புறம் அங்கிருந்து நம்ம சிர்சின்னு ஒரு ஊர் இருக்குங்க. சிர்சி போயிட்டு அதுக்கப்புறம் கோகர்ணா போகணும். கோகர்ணாவோ கும்தாவோ ஏதோ ஒரு ஊருக்கு போகணும். ஸோ ஆக்சுவலாக நம்மளோட பிளானே வந்து சித்ரதுர்கா ஒன் டே முடிச்சுட்டு மதியத்துக்குள்ளே போகலான்னு ரீச் பண்ணோம். பட் ஆனால் முடியல. ஸோ பரவாயில்லைங்க, நம்ம நைட் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம கோஸ்டல் கர்நாடகாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஹரிகருக்கு அப்புறம் நாம கிராஸ் பண்ற பெரிய டவுன் பாத்தீங்கன்னா ராணேபென்னூருங்க. நார்த் கர்நாடகால இருக்கிற இன்னொரு பியூட்டிஃபுல் டவுனு. ஸோ இங்க பாருங்களேன், சுத்தியுமே இதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் தாங்க. அங்கங்க பார்த்தா செங்கல் சூளைகள் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ இங்கிருந்து நாம ராணேபென்னூருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தேவரகுட்டா, அதுக்கப்புறம் மோட்டேபென்னூர், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நாம நம்ம டெஸ்டினேஷனான ஹாவேரி ரீச் பண்ணிடுவோம். ஸோ ராணிபென்னூர்ல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் தாங்க ஹாவேரி. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இன்னும் வந்து ஒரு மேக்ஸ் 1 hour டிராவல் தான், லெஸ் தென் 1 hour டிராவல் தான் இருக்கு நமக்கு. ஸோ சூப்பரா இருந்துச்சுங்க. சித்ரதுர்கால இருந்து நாம தேவநகரி வழியா நம்ம கிராஸ் பண்ணி ஹரிஹர் எல்லாம் கிராஸ் பண்ணி துங்கபத்ரா நதியெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தாச்சு. இப்ப நாம ராணிபென்னூர் டவுன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஹரிஹர் டவுன்ல உள்ளுக்குள்ள போயிட்டு வந்துச்சு பாருங்க, கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள. அதே மாதிரி ராணிபென்னூர்லயும் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிட்டு தான் போகும் போல. ஸோ இங்க நிறைய பக்கம் ஹால்ட் எல்லாம் இல்லைங்க. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா என்டையர் ஸ்ட்ரெச்லயும் வந்து ஒரு ஹால்ட்டே கொடுக்கல, ஒரு டீ பிரேக்கே கொடுக்கல. தேவனகிரியில மட்டும் ஒரு 10 minutes நின்னாங்க. அது டீ பிரேக்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா ஃபார்மலா அனௌன்ஸ் பண்ணல டீ பிரேக் எடுக்கலான்னு. அதனால யாருமே இறங்கி போகல. திடீர்னு டிரைவர் வந்துட்டு பஸ் எடுத்துட்டா என்ன பண்றதுன்னு யாரும் போகல. ஸோ பஸ்ஸுக்கு பக்கத்துல நின்ன ஒரு குட்டி கடையில ஸ்நாக்ஸ் எல்லாம் மட்டும் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ நம்ம ஹாவேரி போனதுக்கு அப்புறம் தான் வந்து லஞ்ச் சாப்பிடணும். காலங்காத்தால சித்ரதுர்கால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்புனது. கரெக்டா வந்து நாம லஞ்சுக்கு ஹாவேரி ரீச் ஆயிடுவோம் போல. ஸோ ஹாவேரி போனதுக்கு அப்புறம் நமக்கு இன்னும் ஒரு 2 டிராவல் இருக்குங்க. ஹாவேரியில இருந்து ஸ்ட்ரெயிட்டா நான் கோகர்ணா பஸ் கிடைக்கும்னு நினைச்சேன். பட் ஸ்ட்ரெயிட் பஸ் கிடைக்காதான். நம்ம சிர்சி போயிட்டு சிர்சியில இருந்து கும்தா போகணும். ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே நம்ம கோகர்ணா போயிட்டு அங்கிருந்து கும்தா பக்கத்துல இருக்கிற யானா கேவ்ஸ் போலான்னு நினைச்சேன். பட் ஆனா பிளான் சேஞ்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா சிர்சி போயிட்டு சிர்சியில இருந்து, அதாவது ஹாவேரியில இருந்து சிர்சி போயிட்டு சிர்சியில இருந்து கும்தா பஸ் எடுத்துக்க போறோம். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து கும்தா பக்கத்துல இருக்கிற யானா கேவ்ஸ் சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோகர்ணா கார்வார் எல்லாம் கவர் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பிளான். ஸோ அப்பப்போ நம்ம டிராவல்ல என்ன மாதிரி டைமிங்ஸ் இருக்கு, என்ன மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி பிளான்ஸா சேஞ்ச் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணுங்க. இல்லாட்டி வேலைக்கு ஆகாது. எங்காவது ஸ்டக் ஆயிட்டோம்னா யோசிச்சுக்கிட்டே நின்னோம்னா டைம் போயிடும், நமக்கு பஸ் கிடைக்காது. அது நார்த் கர்நாடகால எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நிறைய பஸ்ஸஸ் வந்து இருக்காது, ஃப்ரீக்வெண்ட் கனெக்டிவிட்டி எல்லாம் இருக்காது. முக்கியமான நகரங்களுக்கு இடையில வந்து நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும். நம்ம சிர்சியில இருந்து கும்தா கோகர்ணா போற வழி வந்து மலை பகுதிகள்ங்க. அதனால மலை பிரதேசத்தை தாண்டி போற வழியில வந்து அவ்வளவா பஸ் கனெக்டிவிட்டி இருக்காது ராத்திரி நேரங்கள்ல எல்லாம். அதனால எவ்வளவு தூரம் நாம சீக்கிரமா சிர்சி போயிட்டு அங்கிருந்து கும்தா பஸ் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. ஸோ காவேரியில இறங்கிட்டு சூப்பரா ஒரு லஞ்ச் முடிச்சுட்டு நாம
சிர்சி கிளம்பிட வேண்டியதுதான். ஸோ நம்ம ராணிபென்னூர்ல இருந்து அவுட்டர் வந்தாச்சுங்க. இன்னும் வந்து 33 கிலோமீட்டர் இந்த ஜங்ஷன்ல இருந்து. ஸோ இதுக்கப்புறம் வந்து எந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயும் போகாதுன்னு நினைக்கிறேன். அடுத்து எல்லாமே வந்து ஹைவே மேல இருக்கிற குட்டி குட்டி டவுன்ஸ் தான். அங்க கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்ஸ் தனியா இருக்காது, அந்த ஹைவேல இறக்கி விட்டு போயிட்டே இருப்பாங்க. தேவரகுட்டா, மோட்டேபென்னூர் இந்த மாதிரி ஒரு 2-3 ஊர் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம ஆல்மோஸ்ட் வந்தாச்சு ஹாவேரிக்கு. ஸோ வாங்க கண்டினியூஸா டிராவல் பண்ணுவோம். இன்னும் ஃபியூ மினிட்ஸ்ல நம்ம டெஸ்டினேஷனான ஹாவேரி ரீச் ஆக போறோம் மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், நாம ஹரிஹர் டவுன் தாண்டி இப்போ தேவர்குட்டாங்கிற குட்டி டவுனையும் தாண்டி இப்போ டுவர்ட்ஸ் ஹாவேரி டிராவல் ஆயிட்டு இருக்கோம். இனி ஒரே ஒரு ஸ்டாப் தாங்க, தேவர்குட்டான்னு ஒரு ஊரு. அதுக்கு மட்டும் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னா ஹாவேரி ரீச் ஆயிடலாம். என்டையர் ஸ்ட்ரெச்லயுமே வந்து லேண்ட்ஸ்கேப்ஸ் வந்து செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க. சித்திரதுர்கால இருந்து ஆரம்பிச்சு நம்ம தாவணகிரி கிராஸ் பண்ணி ஹரிஹர் கிராஸ் பண்ணி இப்போ ஹாவேரி ரீச் ஆகிற வரைக்குமே பாத்தீங்கன்னா 2 சைடுமே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான லேண்ட்ஸ்கேப்ஸ். இங்க வந்து நிறைய தோப்புகள் எல்லாம் இல்லைங்க, கேஷ் கிராப்ஸ் தான். ராகி எல்லாம் வந்து நிறைய விளைவிப்பாங்க போல. நம்ம கர்நாடகாவோட ஸ்டேபிள் ஃபுட்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகி பேஸ்டு ஃபுட்டு தான். ராகி முத்தையை தான் நிறைய சாப்பிடுவாங்க. அதுவும் லஞ்சுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிராமங்கள் சைடெல்லாம் வந்து ராகி முத்து, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சாறு, பருப்பு சாறு, கீரை சாறு அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்ப வந்து ரஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கிராமப்புறங்கள்ல அந்த காலத்துல ஃபாலோ பண்ற முறைகளை வந்து இன்னுமே வந்து கர்நாடகால ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். நாம தான் வந்து மாடர்ன் ஃபுட்டுக்கு மூவ் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன், ரொம்ப ரைஸ் பேஸ்டு ஃபுட்டுக்கு. இல்லாட்டி நம்ம ஊர்லயும் வந்து அந்த காலத்துல சோளம், ராகி இந்த மாதிரி தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோளம் சொன்னோன்னே இன்னொன்னு ஞாபகத்துக்கு வருது பாருங்க. நம்ம சித்திரதுர்கால ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜோளத ரொட்டி அப்படின்னு சாப்பிட்டோங்க. நம்ம கோதுமையில எப்படி ரொட்டி பண்ணுவாங்களோ அது மாதிரி சோள மாவு இருக்குல்ல, அந்த சோள மாவுல ரொட்டி செஞ்சு சாப்பிடுவாங்க. அது நார்த் கர்நாடகால ரொம்ப
ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ நீங்க இந்த சைடு வந்தீங்கன்னா சித்திரதுர்கா, காவேரி, ஹரியர் சைடு எல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ண வேண்டிய ஃபுட்டு நம்ம ஜோளத ரொட்டி. ஓகேவா? ஸோ நம்ம மோட்டேபென்னூரு கிராஸ் பண்ணி இப்போ டுவர்ட்ஸ் காவேரி டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. நம்மள கூட்டிட்டு வந்த கேஎஸ்ஆர்டிசி நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ் நல்லா இருக்குங்க. மெயின்டெனன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, டிரைவிங்கும் சூப்பரா இருக்கு, டைமிங் சூப்பரா கீப் அப் பண்றாங்க. ஸோ ஓவரால் பாத்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லான டிராவல் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டா 1:30 ஆகுதுங்க. நம்ம ஹாவேரி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சு. காலையில 10:30 மணிக்கு கிளம்பணுங்க. கிட்டத்தட்ட 3 hours ஆயிருக்கு. நம்ம ஹாவேரி டவுனோட பஸ் ஸ்டாண்டு இதெல்லாமே நார்த் கர்நாடகாங்க. இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது ஃபுல்லா பாத்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் போற பஸ்ஸஸ். ரெட் கலர்ல இருக்கிறதெல்லாம் வந்து இங்க பக்கத்துல ஹாவேரியில இருந்து பக்கத்துல இருக்கிற டவுன்ஸ்க்கு எல்லாம் போற பஸ்ஸஸ். ஹாவேரி, ஹுபள்ளி, ராணேபென்னூர் இதெல்லாம் நார்த் கர்நாடகால இருக்கிற முக்கியமான டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ். So friends, நம்ம சித்திரதுர்கால இருந்து காவேரி வரைக்கும் வந்த இந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஹாவேரியில இருந்து சிர்சி வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். அந்த வீடியோவும் பாருங்க. ஸோ நார்த் கர்நாடகால இருக்கிற நிறைய ஊர்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே நம்ம போயிட்டு இருக்கோம். உங்களுக்கும் வந்து அது ஒரு புது அனுபவமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் ஹாவேரி பஸ் ஸ்டாண்ட் கர்நாடகாங்க. See you. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.